ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். மும்பைல நாம நிறைய பிளேஸ பார்த்திருக்கோம். ஆனா இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அந்த பிளேஸ் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இப்ப நாங்க காட்ட போறோம். அதாவது வீடியோவா அதை வந்து எங்களால காட்ட முடியாது. ஏன்னா அது எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில விஷயங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா அம்பானி. அம்பானினாலே உலக பணக்காரர்களை மிக முக்கியமான ஒருத்தர். சோ இப்போ ரீசெண்டா கூட அம்பானி அவரோட பையன் ஆனந்த் அம்பானிக்கு மிக பிரம்மாண்டமா பல கோடி செலவுல கல்யாணத்தை பண்ணாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி அம்பானி பத்தின என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். முக்கியமா அம்பானியோட வீடு ரொம்பவே பேசு பொருள் ஆச்சு. சோ இப்ப வரைக்குமே அவரோட வீடுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து நிஜம் கிடையாது. இப்போ நாங்க மும்பைல அவரோட வீடு இதுதான் அப்படின்னு உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா எடுத்து போட்டிருக்கோம். நாங்க உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர்ஸா இது எல்லாத்தையும் இப்ப காட்ட போறோம். அம்பானியோட ஒரிஜினல் வீடு இதுதான். இந்த வீடு உலக அளவுல பெரிய பேசு பொருள் ஆச்சு. எதனால அப்படின்னா இந்த வீட்டுல அத்தனை வகையான அம்சங்களும் அத்தனை வகையான சொகுசு வசதிகளும் இருக்கு. அதாவது 1000 கார்களை ஒரே நேரத்துல நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் அவரோட வீட்டுக்குள்ளவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீச்சல் குளம், தியேட்டர், இந்த மாதிரி அத்தனை வசதிகளும் அவரோட வீட்டுல இருக்கு. கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் தான் உலக பணக்காரர்கள்ல முக்கியமான ஒருத்தராச்சே. அப்போ வசதிகள் இல்லாமையா இருக்கும். ஆனா ரொம்பவே சிம்பிளான ஒரு இடத்துலதான் அவர் இருக்காரு. ஆனா எந்தவித ஒரு பந்தாக்களுமே அவரோட பகுதியில வச்சுக்காம அவரு ரொம்ப கேஷுவலா இருக்காங்க அப்படின்றதுதான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஐபி அண்ட் விவிஐபி இவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல பாதுகாப்பு பல மடங்கு அதிகமா இருக்கும். கேமராக்கள் பயங்கரமா இருக்கும். சோ நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஏரியாவை சுத்தி அவங்க வச்சிருப்பாங்க. நார்மல் பீப்புள்ஸ் யாருமே வந்து உள்ள போக முடியாது, அதாவது அந்த ஏரியாவை எட்டி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கான பாதுகாப்புகள் பல மடங்கு அதிகமா வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக குறிப்பா நாங்க அம்பானி வீட்டை போய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நார்மலா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அண்ட் திரைப்பிரபலங்கள் இவங்களோட வீடுகள் வந்து இருக்கிற இடம் ரொம்பவே நீட்டாவும் ரொம்ப அதிகமான பாதுகாப்பும் வச்சிருப்பாங்க. அங்க வந்து நார்மல் பீப்புள்ஸை உள்ள அலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன் அந்த வழியா ஒரு வண்டி போகணும் அப்படின்னா கூட அலோ பண்ணவே மாட்டாங்க. நம்ம அந்த சைடே போக முடியாது. அது வந்துட்டு நார்மலான பர்சன் யாருமே உள்ள போக முடியாது அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா விஐபி விவிஐபி இருக்காங்க. ஸோ நம்ம யாரும் மிடில் பீப்புள் உள்ள போக கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா இங்கேயே இப்படி இருக்கும்போது அப்ப உலக பணக்காரரான அம்பானி வீட்டுல எப்படி இருக்கும் அந்த பாதுகாப்புகள் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நாங்க போனோம். ஆனா உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் மும்பைல இருக்கு. அம்பானி வீட்டை சுத்தி பாதுகாப்புகள் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா அங்க வந்து இவங்க தான் போகணும், இவங்க போக கூடாது, இந்த வண்டிகள் மட்டும்தான் அதுக்குள்ள போகணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. என்ன ஒரு ஸ்பெஷல் அம்பானி வீட்டுக்கிட்ட அப்படின்னா, யாரு வேணாலும் அந்த ஏரியாக்குள்ள போகலாம். ஏரியாக்குள்ள மட்டும் கிடையாது, அம்பானியோட ஸ்ட்ரீட்ல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். சோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை நாங்க அங்க பார்த்தோம். இவ்ளோ ஏங்க, அவரோட வீட்டு முன்னாடி நின்று செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். அதுலயே நிறைய பேரு சுற்றுலா தலங்கள் முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி அம்பானி வீட்டு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் இந்த பிக்சர்ஸை கேப்சர் பண்ணோம். முக்கியமா என்ன ஒரு விஷயம் எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னா, அம்பானி வீடு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அந்த தெருவு ஃபுல்லா அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அம்பானி வீடு பக்கத்துல அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டியே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும், ஒரு நார்மல் வீடு இருக்கு, ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீட்டுக்கு முன்னாடி ஓடு போட்டு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து டீ குடிச்சிட்டு போலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வீடு முன்னாடி இந்த மாதிரி டீ கடை வச்சா நம்ம சென்னையில எல்லாம் அலோ பண்ணுவாங்களா? வைக்கவே விட மாட்டாங்க. யாரையும் ஃபர்ஸ்ட் அலோ பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்பானி வீட்டு பக்கத்துல இவ்வளோ ஒரு சின்ன டீ கடை இருக்கு. அங்க எல்லாருமே கேஷுவலா போயிட்டு டீ சாப்பிட்டாங்க. நாங்களும் போயிட்டு அங்க நின்று டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டீ சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணோம். அங்க உள்ள செக்யூரிட்டிஸ் எல்லாம் நீங்க வீட்டு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கோங்க, சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்தை பார்க்கவே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சென்னையில விஜய் வீட்டுக்கிட்ட போக முடியாது, அஜித் வீட்டுக்கிட்ட போக முடியாது, இவ்வளோ ஏன் போயஸ் கார்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியால நம்மளால காலை வைக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா உலக பணக்காரர்கள்ல ஒருவரான அம்பானி வீட்டு முன்னாடி யாரு வேணாலும் செல்ஃபி எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்.
பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன டீ கடையில நின்னு கூட நீங்க டீ குடிக்கலாம். உங்கள வந்து யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல எந்த ஒரு வேறுபாடுமே அவங்க காட்டல. இதே மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோ இந்த பிக்சர்ஸ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த கருத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.